அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்திய வரலாறில் பிற்கால சோழர்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? நம்ம வீடியோவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னா அதுக்கு ஆன்சர் அடுத்த சொல்லுவேன். ஸோ ஆன்சரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு கொஷினில் இருக்கிற டேட்டாவையும் நோட் பண்ண கற்றுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். பிற்கால சோழ வம்சத்தின் ஆட்சியை தோற்றுவித்த அரசர் யார் அப்படின்னு நான் டைரெக்டாக கேட்டிருக்கலாம். ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஆனால் நான் எப்படி கேட்டிருக்கேன்னா, கிபி 850 முத்தரையர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றி அப்படிங்கிற 3 டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆன்சரை சொல்லிவிட்டு கூடுதல் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நான் கொடுப்பேன், ஓகேங்களா? அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 50 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அது இந்த போர்ஷனையே கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வீடியோவை ரெடி பண்ணி போடுற எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, கிபி 850 முத்தரையர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றி பிற்கால சோழ வம்சத்தின் ஆட்சியை தோற்றுவித்த அரசர் யார்? ஆன்சர் பாருங்க, விஜயாலய சோழன். 850 முத்தரையர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினவர் இவர் தான். ஸோ அதுலேருந்து அந்த பிற்கால சோழர் ஆட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இந்த விஜயாலய சோழன் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்களுக்கு கீழே ஒரு சிற்றரசராக இருந்தார். அடுத்த வினா, முதலாம் பராந்தக சோழனின் கிராம நிர்வாக முறை, குடவோலை தேர்தல் முறைகள், வாரிய உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றி விளக்கும் புகழ்பெற்ற கல்வெட்டு எது? குடவோலை முறை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் கிராம நிர்வாக முறையாக இருக்கலாம், வாரிய உறுப்பினர்களின் தகுதிகளாக இருக்கலாம், இதெல்லாம் சொல்கிற ஒரு கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது தான் சரியான வினா. இந்த கல்வெட்டோட காலம் அப்படின்னா கிபி 919 921 காலங்களில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் இதெல்லாமே. சோழர்களோட அந்த கிராம சுயாட்சி பற்றி, குடவோலை முறை பற்றி, போட்டியிடுறவங்களுக்கான தகுதிகள் என்ன, தகுதியினங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக சொல்லும். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, ஓகேங்களா? சதுர்வேதி மங்கல கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, முதலாம் ராஜேந்திர சோழனின் மிக முக்கிய இராணுவ வெற்றிகளை பற்றி மிக விரிவாக குறிப்பிடும் செப்பேடு எது? முதலாம் ராஜேந்திர சோழனின் மிக முக்கிய இராணுவ வெற்றிகளை பற்றி மிக விரிவாக குறிப்பிடும் செப்பேடு எது? திருவாலங்காடு செப்பேடு. திருவாலங்காடு செப்பேடு தான், ஓகேங்களா? ஸோ இது முதலாம் ராஜேந்திர சோழனோட காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் தான். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். ஸோ இதில் தான் கங்கை படையெடுப்பை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. 4வது வினா, கிபி 949 நடைபெற்ற புகழ்பெற்ற தக்கோலம் போரில் ராஷ்டிரகூட மன்னனான 3ஆம் கிருஷ்ணனால் சோழப்படை தோற்கடிக்கப்பட்டது. போர்க்காலத்திலேயே உயிர் நீத்த சோழ இளவரசர் யார்? தக்கோலம் போரில் ராஷ்டிரகூட மன்னனான அந்த 3ஆம் கிருஷ்ணன் சோழர்களை தோற்கடிக்கிறாரு. அப்படி தோற்கடிக்கிறப்ப அங்கே ஒருத்தர் இளவரசர் இருந்திருப்பார்ல, தளபதி மாதிரி, அவர் அங்கே இறக்குறாரு. அந்த இளவரசர் யார்? ராஜாதித்தன் அப்படிங்கிற இளவரசன் தான். 949 காலகட்டங்களில். இவர் யாருன்னா, முதலாம் பராந்தக சோழன் இருக்கார்ல, அவருடைய மூத்த மகன் தான் இந்த ராஜாதித்தன் அப்படிங்கிறவர். இந்த தக்கோலம் போர் அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு? வேலூரில் நடக்குது. வேலூரில் தக்கோலம் போர் அப்படிங்கிறது வேலூரில் நடக்குது. வேலூருக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா, கங்க நாட்டு கூட்டாளியான இந்த பூதுகன் அப்படிங்கிறவர் தான் யானை மேலே இருக்கும்போதே கொல்லப்படுறாரு. ஸோ இதனால தான் இவருக்கு யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அடுத்து பாருங்கள், பூதுகன் அப்படிங்கிறவன் கொல்றாங்க, ஓகேங்களா? அதாவது யார்? 3ஆம் கிருஷ்ணனும் அவருடைய கங்க நாட்டு கூட்டாளியாக இருந்த பூதுகன் அப்படிங்கிறவரால் யானை மேலே இருக்கிற இளவரசனை தாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது 5வது வினா, சோழ பேரரசில் கிராம நிர்வாகத்தை கவனித்து கொள்ளும் மகாசபை அல்லது பெருமக்கள் கூட்டமைப்பிற்குள் இருந்த பல்வேறு வாரியங்களில் ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை பராமரிக்கும் வாரியத்தின் பெயர் என்ன? ஆன்சர் என்ன? ஏரி வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரி வாரியம். ஸோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குல்ல,
அது கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லும். ஏரி குளங்கள் நீர்ப்பாசன முறைகளை பராமரிக்கிற குழுவுக்கு ஏரி வாரியம் அப்படின்னு பேர் இருந்ததை சொல்லியிருக்கு. ஓகேங்களா. தோட்டங்கள் பயிர்களை கவனித்தா தோட்ட வாரியம் அப்படிங்கிறத இருந்ததாக சொல்லுவாங்க. அடுத்த வினா 6. மதுரையும் ஈழமும் கொண்டான் என்ற பட்டப்பெயரை பெற்றவர் மற்றும் தில்லை நடராஜர் ஆலயத்திற்கு பொன்குறை வைந்த சோழ மன்னன் யார்? முதலாம் பராந்தகன். ஸோ அதாவது இந்த பாண்டிய மன்னன் 2ஆம் ராஜசிம்மனை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றுறார். ஈழ மன்னனையும் ஜெயிக்கிறார். ஓகேங்களா. ஸோ அதனால தான் மதுரை ஈழமும் கொண்டான் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கிடைக்குது. அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அந்த தங்கம் வைந்த அந்த எப்படி சொல்கிறது, கூரைக்கு தங்கம் வைந்ததால் இவரை பொன் வைந்த பரகேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. 7. சோழர் கால உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளுள் பின்வருவற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. குடவுள முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர் போட்டியிடணும்னா அவருக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? சொந்தமாக காணி நிலம் வைத்திருக்கணும், கொஞ்சமாவது வேலி இருக்கணும். அதாவது வேலினா காணி நிலம், கொஞ்சமாவது ஒரு காணியாவது நிலம் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இது சரிதான். சொந்த மனையில் கட்டப்பட்ட வீடு இருக்கணும், அவருக்கு சொந்தமாக அவருடைய இடத்துல கட்டப்பட்ட வீடு இருக்கணும். 35 வயதுக்கு மேல் 70 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறது இது சரியானது தான். 3மே சரியாக இருக்கு. 4வது பார்க்குமா, கடந்த 3 ஆண்டுகள் வாரிய உறுப்பினராக இருந்து கணக்குகளை சரியாக சமர்ப்பித்தவராக இருக்க வேண்டுங்கிறாங்க. இது தப்பு. இது தப்பாக இருக்கு. ஏன்னா ஸோ அந்த விதிப்படி என்னென்னா 3 ஆண்டுகள் வாரிய உறுப்பினராக இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தவங்க இதில் போட்டியிடவே முடியாது. புது ஆளுங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. சோழர் கால நிர்வாக அமைப்பில் உடன்கூட்டம் என்று அழைக்கப்பட்ட குழுவின் முக்கிய பணி என்ன? சோழர் கால நிர்வாக அமைப்பில் உடன்கூட்டம் என்று அழைக்கப்பட்ட குழுவின் முக்கிய பணி என்ன? அரசருக்கு அன்றாட நிர்வாகத்தில் உதவ உடனிருக்கும் அதிகாரிகள் குழு தான் இது. அடுத்த வினா பொறுத்துக. சோழர் கால நில அளவுகள் மற்றும் வரிகளை நம்ம பொருத்த போகிறோம். ஓகேவா. இறை அப்படின்னா என்னென்னா அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி. குடிமை அப்படிங்கிறது குடிகள் அரசனுக்கு செய்யும் உழைப்பு அல்லது கடமையை சொல்லலாம். ஓலை நாயகம் அப்படின்னா ஆவண கள முதன்மை அதிகாரியை ஓலை நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. கிபி 1010 உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடித்த சிவபாத சோழன் மும்முடி சோழன் என அழைக்கப்பட்ட மன்னன் யாரு? சிவபாத சேகரன் அப்படிங்கிறது தான் பேர். ஓகேங்களா. சிவபாத சேகர சோழன் வச்சுக்கோங்க. சிவபாத சேகரன் மும்முடி சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்ட மன்னன் யார்? இவர் தான் 1010 தஞ்சை பெரிய கோயிலையும் கட்டி முடித்தார். ஆன்சர் யார்? முதலாம் ராஜராஜ சோழன் சொல்லுவோம்ல, அவர் தான். அடுத்த வினா வட இந்திய படையெடுப்பின் வெற்றி குறியீடாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரையும் அங்கு சோழகங்கம் என்ற பேராற்றையும் உருவாக்கியவர் யார்? ஏரியையும் உருவாக்குனது யாருன்னு கேட்குறாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரம்லாம் இப்போ நான் இருக்கிறதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் என்னுடைய ஏரியான்னு வச்சுக்கலாம். அடிக்கடி நாங்கள் அங்கே போகிற இடம் தான். அடுத்த வினா சோழர் காலத்தில் சீனா, சுமத்ரா, ஜாவா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்ட புகழ்பெற்ற சர்வதேச வணிக குழு எது? நானாதேசி, திசை 1500 அப்படின்லாம் சொல்லலாம். ஓகேங்களா. இவங்க தான். ஸோ 5 வண்ணத்தார் என்பவர்கள்லாம் மேற்கு கடற்கரையில் இருந்த அரேபிய யூத வணிகர்கள் தான் 5 வண்ணத்தார்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. சோழ பேரரசின் மிகப்பெரிய நிர்வாக பிரிவான மண்டலம் என்பது எதன் கீழ் பிரிக்கப்பட்டிருந்தது? வளநாடுகள் அப்படின்னு பிரித்தாங்க. வளநாடுகள் அப்படின்னு அதை பிரிச்சிருந்தாங்க. அடுத்த வினா கூற்று. முதலாம் ராஜேந்திர சோழன் கடராங்கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் சோழர்களின் வலிமை மிக்க கடற்படை ஸ்ரீவிஜயம் பேரரசை வென்று அதன் கடல் வர்த்தக பாதையை கைப்பற்றியது அப்படிங்கிறாங்க. அதனால தான். இதில் எது சரியானது?
கூற்றும் சரி, காரணமும் சரி. கடராங்குண்டான்னு எதுக்கு பேர் வந்தது? சோழர்கள் வலிமைமிக்க கடற்படை அப்படிங்கிறது ஸ்ரீவிஜயம், அதாவது சுமத்ரா அந்த மலேசியாலாம் இருக்குல்ல, அந்த பேரரசை ஜெயிச்சு அதோட கடல் வர்த்தக பாதையை கைப்பற்றினதாலங்கிறாங்க. ஸோ சரிதான். அடுத்த வினா 15. கீழை சாளுக்கிய வம்சத்தோடு திருமண உறவு வைத்துக்கொண்டு சோழ மற்றும் சாளுக்கிய வம்சங்களை இணைத்து சாளுக்கிய சோழ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாரு? முதலாம் குலோத்துங்கன். ஸோ ராஜேந்திர சோழனுடைய மகள் வந்து அம்மங்கா தேவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க கீழை சாளுக்கிய இளவரசருக்கும் பிறந்த ராஜேந்திர சாளுக்கியன் அப்படிங்கிற 2 பேர்னு வச்சுக்கோங்களேன். சோழ வாரிசான அதிராஜேந்திரன் மறைவுக்கு அப்புறம் முதலாம் குலோத்துங்கன் என்ற பெயரில் அரியணை ஏறி சாளுக்கிய சோழ ஆட்சியை தொடங்கி வைச்சார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது இந்த ராஜேந்திர சோழனுடைய மகளான அந்த அம்மங்கா தேவியும் கீழை சாளுக்கிய இளவரசருக்கு பிறந்த ராஜேந்திர சாளுக்கியன், இவங்க 2 பேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற பையன்னு வச்சுக்கோங்க. சோழ வாரிசா அதிராஜேந்திர மறைவுக்கு அப்புறம் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற பெயரில் அரியணை ஏறுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? முதலாம் குலோத்துங்கன். அடுத்தது, சோழர் இராணுவ அமைப்பில் மிக உயரிய அந்தஸ்தில் இருந்த அரசரின் உயிர்காக்கும் தனிப்பட்ட பாதுகாவலர் படை எவ்வாறு அழைக்கப்பட்டது? வேலைக்கார படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மன்னரோட தனிப்பட்ட பாதுகாப்பு, அரசரோட உயிரை காக்க எந்த நேரமும் தயாராக இருக்கிறது, நம்பகத்தன்மையோடு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப உயரிய அந்தஸ்து கொடுப்பாங்க. ஸோ பாண்டியர்கள் காலத்தில் இதுக்கு பேர் வந்து ஆபத்துதவிகள் அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள், வணிகர்களின் குடியிருப்புகள் மற்றும் அவர்களின் வர்த்தக பகுதிகளை நிர்வகித்த சோழர் கால உள்ளாட்சி அமைப்பின் பெயர் என்ன? வணிகர்களின் குடியிருப்புகள் மற்றும் அவர்களின் வர்த்தக பகுதிகளை நிர்வகித்த சோழர் கால உள்ளாட்சி அமைப்பின் பெயர் என்ன? நகரம் அப்படின்னு சொல்லப்படும். ஊர் அப்படின்னா பிராமணர் அல்லாத விவசாயிகளின் அமைப்பு. சபைனா பிராமணர்களின் பிரம்மதேய அமைப்பு. நகரம்னா வணிகர்கள் வர்த்தகர்கள் நிறைந்த பகுதி அப்படி சொல்லுவாங்க. 18 வந்துட்டோமா? சுங்கவரிகளை நீக்கி நாட்டின் வணிக மேம்பாட்டிற்கு வழிவகுத்ததால் சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க பட்டத்தை பெற்றவர் யாரு? முதலாம் குலோத்துங்கன் தான். இவர் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் இன்னமும் சொல்லப்படுறார். அடுத்த வினா பொறுத்துக. சோழர் கால நிலவகைகளை நம்ம சரியாக பொருத்தணும். ஸோ வேளாண் வகை அப்படிங்கிறது தான் சரியானது. வெள்ளாண் வகைங்கிறத விட வேளாண் வகை அப்படிங்கிற நிலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. வேளாண் வகை நிலம்னா பிராமணர் அல்லாத உழவர்களுக்கு சொந்தமான நிலம். பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். சலபோகம் பள்ளிக்கூடங்கள் அதுக்காக கொடுக்கப்பட்ட, அதோட பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்ட நிலம். தேவதானம்னா கோவில்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம். அடுத்த வினா பாருங்க. கிபி 1048 மேலை சாளுக்கியர்களுடன் நடைபெற்ற கொப்பம் போர்க்களத்திலேயே சோழ மன்னன் முதலாம் ராஜாதித்தன் மடிந்த போது உடனே போர்க்களத்திலேயே தனக்கு முடிசூட்டி கொண்டு போரை வென்ற அவனது தம்பி யார்? இரண்டாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? அதாவது 1048 மேலை சாளுக்கியர்களோட நமக்கு போர் நடக்குது. கொப்பம் போர்னு சொல்லுவாங்க. இதில் முதலாம் ராஜாதித்தன் மரணிக்கிறாரு. உடனே அந்த போர்க்காலத்திலேயே அவருக்கு முடிசூட்டி கொண்டு அந்த போரை கண்டினியூ பண்ணி ஜெயிக்கிறவர் தான் இரண்டாம் ராஜேந்திரன். சோழர் கால நில வருவாய் நிர்வாகத்தில் நிலங்களை மிக துல்லியமாக அளந்து தரம் பிரிக்கும் பணியை தொடங்கி உலகளந்தான் என்ற பட்டப்பெயரை பெற்ற சோழ அரசர் யார்? உலகளந்தான் அப்படிங்கிற பட்டப்பெயரோடு இருக்கிற சோழ மன்னன் முதலாம் ராஜராஜன். ஸோ ராஜராஜன் ஆட்சி காலம் கிபி 1001 இதை வச்சுக்கோங்க. 1001 காலகட்டம். ஸோ நாடு முழுவதுமாக நிலங்களை துல்லியமாக அளக்கிறது, தரம் பிரிக்கிறது, வரியை நிர்ணயம் செய்கிறது அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் கொண்டு வந்ததால் இவருக்கு இந்த பேர். அடுத்த வினா என்ன? 22. சோழர்களின் புகழ்பெற்ற கல்வி நிலையங்களில் ஒன்றான 14 பேராசிரியர்களுடனும் 340 மாணவர்களுடனும் வேதங்கள் மற்றும் இலக்கணம் பயிற்றுவிக்கப்பட்ட எண்ணாயிரம் வேத கல்லூரி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? எண்ணாயிரம் வேத கல்லூரி எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? விழுப்புரத்தில் அமைஞ்சிருக்கு.
ஸோ 1024 கிபி 1024 முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டுச்சு. இது விழுப்புரம், அது விக்கிரவாண்டியா பக்கத்தில் இது இருக்குது. ஓகேங்களா. பின்வரும் கூற்றுகளில் சோழர் கால இலக்கியங்கள் குறித்த தவறான கூற்றை கண்டறிய அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். 23க்கு என்ன அப்படின்னா, கம்பர் ராமாயணத்தை சோழர் காலத்தில் இயற்றினார். கம்பர் ராமாயணத்தை சோழர் காலத்தில் இயற்றினார். அவரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல்ங்கிறாங்க. ஸோ சரிதான். ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்கனின் கலிங்க போரை விவரிக்கிறது. இதுவும் சரிதான். ஒட்டக்கூத்தர் பிற்கால சோழ மன்னர்கள் மூவரை பற்றி மூவருலா பாடியிருக்காரு. இதுவும் சரிதான். நாதமுனிகளால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் பல்லவர் காலத்தில் முழுமையாக மறைந்து சோழர் காலத்தில் வழக்கொழிந்ததுங்கிறாங்க. ஸோ இது தப்பு. ஸோ அந்த இது இருக்குல்ல, சோழர் காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது. அதாவது நம்பியாண்டார் நம்பியால் தேவாரம் தொகுக்கப்பட்டது சோழர் காலத்தில் தான். ஸோ சோழர் காலத்தில் வழக்கொழியில் சோழர் காலத்தில் அவங்களோட ஆதரவோடு தான் கோயில்களில் ஓதுறதுக்கு, அதாவது ஓதுவார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஓதுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அவங்க காலத்தில் தான். அடுத்தது 24வது வினா பாருங்கள். சோழர் காலம் தென்னிந்திய கட்டடக்கலையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுது. காரணம், திராவிட கட்டடக்கலை பாணியில் பிரம்மாண்டமான விமானங்களை கொண்ட கற்கோயில்கள் இக்காலத்தில் மிக அதிகமாக கட்டப்பட்டன. கூற்றும் சரி, காரணமும் சரிதான். அடுத்த வினா, முதலாம் ராஜராஜ சோழன் இலங்கையின் மீது படையெடுத்து அதன் வடபகுதியை கைப்பற்றிய பின் அங்கு கட்டிய புகழ்பெற்ற சிவன் கோயிலின் பெயர் என்ன? வானன்மாதேவி ஈஸ்வர முடையார் கோயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பொலன்னருவை சிவன் கோயில் அப்படின்னு பேர். ஓகேங்களா. இலங்கை பாஷையிலன்னு வச்சுக்கோங்க. சோழ அரசர்கள் தங்கள் நாணயங்களில் ஒருபுறம் அமர்ந்திருக்கும் மனித உருவத்தையும் மறுபுறம் நின்றிருக்கும் மனித உருவத்தோடு எந்த சின்னத்தையும் பொறித்தனர்? சோழ அரசர்கள் தங்கள் நாணயங்களில் ஒருபுறம் அமர்ந்திருக்கும் மனித உருவத்தையும் மறுபுறம் நின்றிருக்கும் மனித உருவத்தோடு எந்த சின்னத்தையும் பொறித்தனர்? ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னாலும் புலிச்சின்னம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஐராதேஸ்வரர் ஆலயம் எந்த சோழ மன்னனால் கட்டப்பட்டது? 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டுச்சு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா அந்த தாராசுரத்தில் ஐராதேஸ்வரர் கோயில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த வினா பொறுத்துக. சோழர் கால உள்ளாட்சி வாரியங்கள். ஓகேங்களா. சம்வத்சர வாரியம் அப்படின்னு சொல்கிறது என்ன? ஆண்டு வாரியம் சொல்லுவாங்க. முதுபெரும் அறிஞர்கள்லாம் இருக்கிறது. தோட்ட வாரியம் தோட்டம் மற்றும் பயிர்களை கவனிக்கும் குழு. பொன் வாரியம்னா நாணயங்கள் மற்றும் தங்கத்தின் தூய்மையை ஆராயும் குழு இது. பஞ்சவார வாரியம்னா பஞ்ச நிவாரணம் பொது பணிக்குழுவை சேர்ந்தது தான் இது. அடுத்த வினா, சோழர் காலத்தின் மிக முக்கிய திருமறையான தேவாரம் யாரால் முழுமையாக தேடி கண்டுபிடிக்கப்பட்டு முதலாம் ராஜராஜனின் அவையில் தொகுக்கப்பட்டது? நம்பியாண்டார் தொகுக்கப்பட்டுச்சு. சோழ பேரரசின் கடைசி அரசனாக கருதப்படும் பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாணியிடம் தோற்று சோழ வம்சத்தின் முடிவுக்கு காரணமானவர் யார்? சோழ பேரரசின் கடைசி அரசன் அப்படின்னா யார்? அவர் யார்கிட்ட தோத்தாரு? பாண்டிய மன்னனான முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன்ட்ட. ஆன்சர் என்ன? 3ஆம் ராஜேந்திரன். அடுத்த வினா, சோழர் காலத்தில் நிலவிய பெரிய நாடு என்ற உள்ளாட்சி அமைப்பின் முக்கிய பரப்பு அல்லது பொறுப்பு எது? பல நாடுகளின் கூட்டமைப்பு அல்லது மாவட்ட அளவிலான பெரிய விவசாய குழு தான். சோழர் ஆட்சியில் கிராம பொது நிலங்கள் மற்றும் கோயில்களின் கணக்குகளை தணிக்கை செய்யும் அதிகாரிகளின் பதவி பெயர் என்ன? சோழர் ஆட்சியில் கிராம பொது நிலங்கள் மற்றும் கோவில்களின் கணக்குகளை தணிக்கை செய்யும் அதிகாரிகளின் பதவி என்ன? அதிகாரி அல்லது நாட்டுக்கண் காணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா கூற்று காரணம் பாருங்க. சோழர் காலத்தில் வேளாண் வகை நிலங்களை வைத்திருந்த விவசாயிகள் காணியுடையார் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் தங்களின் நில விளைச்சல்ல ஒரு பகுதியை மேல்வாரம் என்ற பெயரில் அரசுக்கும் கீழ்வாரம் என்ற பெயரில் உழுபவர்களுக்கும் பிரித்து வழங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சரி கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. கூற்றும் சரி, காரணமும் சரிதான். அடுத்து பாருங்க, சோழர் கால பெண்களின் சமூக நிலை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? பாருங்க,
அரச குடும்ப பெண்கள் கோவில்களுக்கு பெருமளவில் நிலங்களையும் பொன்னையும் கொடையாக வழங்க அதிகாரமும் சொத்துரிமையும் பெற்றிருந்தாங்களாம். சரிதான், ஏன்னா குந்தவையெல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க கோயில்களுக்கு, அப்போ அது சரிதான். அடுத்த வினா, ஸோ செம்பியன் மாதேவி அப்படிங்கிறவங்களும் கொடுத்துருப்பாங்க நிறையா. சோழர் கால செப்பு திருமேனிகளின் உலக புகழ்பெற்ற உச்சகட்ட கலை படைப்பாக கருதப்படும் சிலை எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. செப்பு திருமேனிகளின் காலம் எது அப்படின்னு கேட்டால் சோழர் காலம் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் டைரக்ட் கொஷின், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்டு கொஷினாக இருக்கும். ஆனந்த தாண்டவ நடராஜர் சிலை. அடுத்த வினா பாருங்கள், சோழ மன்னர்களின் பட்டப்பெயர்கள். முதலாம் ராஜராஜனுக்கு என்ன பெயர்கள் இருந்திருக்கு அப்படின்னா, முதலாம் ராஜராஜனுக்கு ஜெயங்கொண்டான் அப்படிங்கிற பெயர் இருக்குது, சிவபாத சேகரன் அப்படிங்கிற பெயர் இருக்குது. முதலாம் ராஜேந்திரனுக்கு முடிக்கொண்ட சோழன் பண்டித சோழனுங்கிற பெயர் இருக்குது. முதலாம் பராந்தகனுக்கு மதுரை கொண்டான் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் இருக்குது. அடுத்த வினா, முதலாம் ராஜேந்திர சோழனின் காலத்தில் மருத்துவ கல்வி பயிற்றுவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை குறிப்பிடும் புகழ்பெற்ற கல்வெட்டு எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் மருத்துவ கல்வி பயிற்றுவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை குறிப்பிடும் புகழ்பெற்ற கல்வெட்டு எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? திருமுக்கூடல் கல்வெட்டு. திருமுக்கூடல் கல்வெட்டில் அது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, இந்த வீரராஜேந்திரன் காலத்தில் விரிவாக்கம் மற்றும் ராஜேந்திர சோழன் கால அடிப்படையிலும் சொல்லுவாங்க. இதை செங்கல்பட்டு அருகில் திருமுக்கூடல் அப்படி கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா, சோழர் வம்சத்தில் பராந்தகன், அதாவது இரண்டாம் பராந்தகன் காலத்து வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தியால் எழுதப்பட்ட உலக புகழ்பெற்ற வரலாற்று நாவல் எது? பொன்னியின் செல்வன். சுந்தரச்சோழனுடைய காலத்துன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோழ பேரரசின் காலத்தில் நெசவு தொழிலில் மிகவும் புகழ்பெற்ற அரச குடும்பத்தினருக்கு துணிகளை நெய்து கொடுத்த முதன்மை நெசவாளர் சமூகம் எது? சாலியர் அல்லது கைக்கோளர். சாலியர் அல்லது கைக்கோளர் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது, கம்போடியாவின் அங்கோர்வாட் கோவிலை கட்டிய இரண்டாம் சூரியவர்மனுடன் மிக நெருக்கமான தூதரக மற்றும் வணிக உறவுகளை கொண்டிருந்த சோழ மன்னன் யார்? கம்போடியாவின் அங்கோர்வாட் கோவிலை கட்டிய இரண்டாம் சூரியவர்மனுடன் மிக நெருக்கமான தூதரக மற்றும் வணிக உறவுகளை கொண்டிருந்த சோழ மன்னன் யாரு? முதலாம் குலோத்துங்கன் தான். ஸோ கம்போஜம் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. கம்போடியாவை கம்போஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆட்சி செஞ்சது யாருன்னா இரண்டாம் சூரியவர்மன் அப்படிங்கிறவர். ஸோ முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு மதிக்கத்தக்க கல், அதாவது நவரத்தினங்களை பரிசாக கொடுத்துருக்கிறார் தூதரக ரீதியாக. நம்ம இப்போ நம்ம ஆளுங்க போனால் கொடுக்குறாங்களா பரிசு, அதே மாதிரி. சோழர் காலத்தில் கிராம சபைகளின் விவாதங்கள் மற்றும் கூட்டங்கள் பொதுவாக எங்கு நடைபெற்றன? சோழர் காலத்தில் கிராம சபைகளின் விவாதங்கள் மற்றும் கூட்டங்கள்லாம் பொதுவாக எங்கே நடக்கும் அப்படின்னா ஊரின் மையத்தில் இருந்த மரத்தடி அல்லது கோயில்களோட மண்டபங்களில் நடக்கும். அடுத்தவனா, சோழர்களின் நீர்ப்பாசன மேலாண்மை மிகவும் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டது. வைகை ஆற்றின் குறுக்கே கல்லணை என்ற அணையை கட்டி காவிரி பாசன முறையை இவர்கள் ஒழுங்குபடுத்தினதா சொல்லுவாங்க. சரிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா ஸோ நீர்ப்பாசன முறையெல்லாம் பெஸ்ட்டு தான். ஆனால் கல்லணையை கட்டியது யார்? சங்க காலத்து மன்னனாக இருக்கிற கரிகால சோழர். இது நம்ம பார்க்கறது பிற்கால சோழர்கள். இங்கே நம்ம அவங்க கட்டலை. ஓகேங்களா. ஸோ அதனால் இதை தப்புன்னு சொல்லிக்கலாம். மறுபடியும் சோழர்கள் அப்படின்னா ஓகே தான், இருந்தாலும் பிற்கால சோழர்களில் வராது, அது சங்ககால சோழர்களில் போயிடும். ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். சோழ பேரரசின் கீழ் இருந்த கிராம நிர்வாக அமைப்புகளின் சரியான படிநிலையை கண்டறியங்கிறாங்க. ஃபஸ்ட்டு மண்டலம் வரும், வளநாடு, நாடு, கூற்றம் அல்லது கிராமம் அப்படின்னு இந்த ஆர்டரில் தான் பிரிப்பாங்க. ஸோ மண்டலம்ங்கிறது பெருசு, அடுத்தது வளநாடு, அப்புறம் நாடு, அப்புறம் கூற்றமாக மாறும். ஓகேங்களா. சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களின் பெயர் என்ன? பள்ளிச்சந்தம் அப்படிங்கிற பேர். சமண சமய பள்ளிகளுக்கு அவங்களுக்கு கொடுத்தா பள்ளிச்சந்தம் அப்படிங்கிற பேர். தேவதானம் அப்படின்னா இந்த சிவன் விஷ்ணு கோயில்களுக்கு கொடுக்கறது. சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களுக்கு கொடுக்கறது. பொறுத்துக்க, சோழர் கால அதிகாரிகள். பெரியதரம் அப்படின்னு சொல்லப்படுறது யார்? சோழர் நிர்வாகத்தின் உயர்நிலை அதிகாரிகள் அப்படி சொல்லுவாங்க. சிறுதரம் அப்படின்னா சோழர் நிர்வாகத்தின் கீழ்நிலை அதிகாரிகளை அது குறிக்கும். விடை அதிகாரி அப்படின்னா அரச கட்டளைகளை அனுப்பும் அதிகாரி இவர் தான்.
அடுத்த வினா 46. சோழர் காலத்தில் விளைச்சல்ல அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடமை அல்லது வரியின் அளவு பொதுவாக எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டது? ஆன்சர் என்ன? விளைச்சல்ல 3ல் ஒரு பகுதி கொடுக்கணும், 3ல் ஒரு பகுதியை கொடுத்துடணும். சோழர் கால ஓவிய கலைக்கு சான்றாக விளங்கும் புகழ்பெற்ற சுவரோவியங்கள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? தஞ்சை பெரிய கோவில் கருவறை சுவர்கள் இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. அடுத்தது, சோழர் காலத்தில் சமண மதமும் பௌத்த மதமும் ஆதரிக்கப்பட்டதற்கு சான்றாக சூடாமணி விகாரை என்ற பௌத்த மடாலயம் நாகப்பட்டினத்தில் யாருடைய காலத்தில் கட்ட அரசு அனுமதி அளித்தது? 2ஆம் குலோத்துங்கன் 1ஆம் ராஜராஜன் காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது விஜய நாட்டு அரசர்னு சொல்லுவாங்க. இந்த மதுரா விஜயதுங்கவர்மன் நாகப்பட்டினத்தை சூடாமணி விகாரையை கட்ட போனார். ஸோ இதை நான் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் இந்த விஷயத்த. பௌத்த மடையாளம் கட்டுறதுக்கு இடம் கொடுக்குறாரு, அந்த கிராமத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கொடுப்பாரு. ஸோ இதை ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை கொடுக்குறாரு, தேவதானமாக பள்ளிச்சந்தமாக கொடுக்குறாரா. இதை ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்போம். நெதர்லாந்துலேருந்து நம்ம மீட்டு வந்திருப்போம். லைடன் செப்பேடு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக பார்த்ததுனால இந்த கொஷின்லாம் ரொம்ப முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற 12ஆம் திருமுறையான நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் பெரிய புராணம் சேக்கிழாரால் எந்த சோழ மன்னனின் அவையில் அரங்கேற்றப்பட்டது? 2ஆம் குலோத்துங்கன் அவையில். அதாவது அனபாய சோழன் என்று அழைக்கப்பட்டவர் தான் இந்த 2ஆம் குலோத்துங்க சோழன். அவருடைய அவையில் முதல் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சேக்கிழார். ஸோ அவர் தான் அந்த சமண காப்பியமாக இருக்கிற சீவக சிந்தாமணிலேருந்து சைவத்திற்கு திருப்பறத்துக்காக 63 நாயன்மார்கள் தொகுத்த அந்த பெரிய புராணம் இயற்றி தில்லை நடராஜர் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அரங்கேற்றுறாரு. அடுத்த வினா, சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு இறுதி புள்ளியாக அமைந்து கிபி 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒட்டுமொத்த சோழ நாட்டை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த தென்னக பேரரசு எது? பிற்கால பாண்டிய பேரரசு. பிற்கால பாண்டிய, அதாவது இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியனும் அப்புறம் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக எழுச்சி அடைகிறாங்க. இங்கே சோழ பேரரசு பார்த்திங்கன்னா மாபெரும் வீரர்களாக இருந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் இவங்களுடைய வழி வந்தவர்கள் தானே. இவங்க நாளாக தலைமுறைகள் முடிய திறமை குன்றிக்கிட்டே இருக்குது. பெரிய பேரரசு சுருங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி கட்டத்தில் 1279 கிபி 1279 சோழர்கள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு அவங்களுடைய எல்லா பகுதிகளும் பாண்டியர்களுக்கு கீழே வந்துருச்சு. இதுதான் காலம். ஓகேங்களா? ஸோ இதோட சோழ பேரரசு முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய சோழியை முடிச்சிட்டாரு பாண்டியர்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு பிற்கால பாண்டியர்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புவேன். அதனால் ஒரு கமெண்ட்டையும் லைக்கும் போட்டுவிட்டு போகணும். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? நன்றி, வணக்கம்.